புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் தொழிலெல்லாம் மூட்டை கட்டி போட்டுட்டு நான் கூலி வேலைக்கு போயிட்டேன் மேடம். ஒரு நாள் துளசி என்கிட்ட வந்தாங்க மேடம். நீ பழைய மாதிரியே தொழிலை பண்ணு, பிஸ்னஸில் வர லாபத்தில் 50-50 ஷேர் பண்ணிக்கலான்னு என்கிட்ட சொன்னாங்க மேடம். என்ன கேஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என் புருஷன் சப்போர்ட் இருப்பாருன்னு ப்ராமிஸ்லாம் பண்ணாங்க மேடம். ஒரு எம்எல்ஏவே தைரியம் கொடுக்கும்போது என்ன மாதிரி கிரிமினல்ஸ் என்ன மேடம் யோசிப்பான்? அந்த தைரியத்தில் தான் மேடம் நானும் வெற்றியும் சேர்ந்து ஒரு மாசமா இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி வர கலெக்ஷன்ல ஒரு பாதி அவங்களுக்கு கொடுத்துருவேன் மேடம். சும்மாரியா பாருங்க மேடம், உங்க முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு. மேடம் போய் பேசிட்டு இருக்கான் மேடம், வணியாயமா போய் சொல்லிட்டு இருக்கான் அவன். நான் இவனை பார்த்ததே இல்லை மேடம், அனிதவனை ரோட்ல நான் பார்த்தேன். தொடர்ச்சிக்கு இவன் யாருன்னு கூட தெரியாது மேடம். அப்ஜெக்ஷன் மை லார்ட். என்ன சூர்யா, யாரோ சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்றீங்க? என் கிளைண்ட் எம்எல்ஏ துளசி உங்களை மீட் பண்ணி இந்த தொழிலை எடுத்து நடத்த சொன்னாங்களா? ஆமா சார். மேடம், இவர் சொல்றது மொத்தமும் பொய். கற்பனையா கதை கட்டி விடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெற்றி மட்டும் தான் என்னோட பார்ட்னர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அப்டேட் ஆகி துளசியையும் கூட்டு சேர்த்திருக்காரு. வாட்ச் மேடம், என் மாமா கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்தது. அதுல இருக்கிற ஹார்ட் பீட்டை வச்சு அவர் நிரபராதின்னு கண்டுபிடிக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? புரியலையே. இல்ல மேடம், வழக்கமா ஒரு குற்றம் செஞ்சவங்களுடைய ஹார்ட் பீட் அதிகமா தான் இருக்கும். அதுவும் அவரு குற்றவாளின்னு காவல்துறை கைது பண்ணும்போது இன்னும் அதிகமா தானே இருந்திருக்கும். இப்ப அவங்க இன்னசென்ட்டா இருந்தா அவங்களுடைய பல்ஸ் ரேட்டும் ஹார்ட் பீட்டும் எப்பவும் நார்மலா தானே இருக்கும். அதுல வாட்சோட ஹிஸ்டரி பார்த்தா நம்மளுக்கு தெரியும்ல. சார், அந்த வாட்ச் எங்க சார்? இங்க பாருங்க மேடம், இவனுடைய ஹார்ட் பீட்டும் பல்ஸ் ரேட்டும் அதிகமா இருக்கு. ஏன்னா இவன் ஒரு கிரிமினல் மேடம். மாட்டிக்க போறோங்கிற பதட்டம் அவனுக்கு இருக்கு. அவன் மைண்ட்லயே அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு மேடம். அதனாலதான் ஹார்ட் பீட் இவ்ளோ அதிகமா காட்டுது. ப்ளீஸ் மேடம், என் மாமா நிரபராதி. சூப்பர்மா, சூப்பர். மேடம், கிரிமினல்ஸ்லயே 2 வகை இருக்கு. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு எந்நேரமும் பதட்டமா இருக்கிறவன். இன்னொருத்தன் தப்பு செஞ்சாலும் ஸ்டேபிளா மைண்டை வச்சுக்கிட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கிற கேட்டகரி. இவன் 2வது ரகம். ஏன்னா இவன் இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே மைண்டை நல்லா டியூன் பண்ணியிருக்கான். அதனால தான் இப்போ வரைக்கும் நல்லா அப்பாவே நடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல மேடம், அவர் போய் சொல்றாரு மேடம். நீங்க நிரபராதி நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது வேற ஆதாரம் இருக்கா? என்ன மேடம், இதுவே போதுமான ஆதாரம் கிடையாதா? இல்லம்மா, இது பத்தாது. போதைப் பொருளை வெற்றியோட கையில ஒப்படைச்சவன் வெற்றியும் இதுக்கு காரணம்னு சொல்றாரே. மேடம், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இல்ல மேடம், இவங்க ரைட் பண்ணிருக்கிற ஆட்டோ அது ஒரு ஸ்மார்ட் ஆட்டோ மேடம். அதுல வந்து கேமரா அண்ட் மைக் எல்லாமே ஃபிட் பண்ணிருக்கும். வண்டி ஆன் ஆன உடனே யார் பேசினாலும் அதுல உடனே ரெக்கார்ட் ஆயிடும் மேடம். இந்த ஃப்ளைட்ல எல்லாம் இருக்குல்ல பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மேடம். மாமாவோட போன்ல ஒரு ஆட்டோ ஆப் இருக்கு மேடம்.
நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கால் வந்தது, என்ன பேசிருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிரும்ல. கேளுங்க மேடம். மறுபடியும் எதுக்கு இவர் ஃபோன் பண்றாரு? ஹலோ பிரதர், சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டு இருக்கேங்க. சொன்ன டைமுக்கு கண்ணா வந்துருவேன். கிண்டி இன்னும் தாண்டல. தாண்டல வர வழியில என் ஃப்ரெண்டு சூர்யான்னு ஒருத்தன் ஒரு பார்சல் கொடுப்பான். அதை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? பார்சல்? என்ன பார்சல்? அது மருந்து. ஃபாரின்ல அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஓ, மருந்தா? அப்போ முக்கியமான மேட்ரு. கரெக்டா கிண்டி பிரிஞ்ச ஏறி நம்ம இறங்குவோம்ல, அந்த இடத்துல என்ன தர்மா, இது நீ போட்ட ஸ்கெட்சா இல்ல உங்களுக்கு யாரும் போட்டு கொடுத்தாங்களா? மேடம் அது ம், தப்பே செய்யாத 2 நிரபராதிகளை குற்றவாளியாக்க பிளான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இதான் நீங்க விசாரணை நடத்துற லட்சணமா? மேடம் அது வந்து இப்ப மட்டும் நான் வரலன்னா எம்எல்ஏ துளசியையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் 3 நாள் லாக்அப்ல வச்சிருப்பீங்க. சொசைட்டில துளசி மாதிரி ஒரு எம்எல்ஏ கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம். அவங்க இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆனதுல இருந்து அவங்க நடவடிக்கை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் சும்மா ரவுண்ட்ஸ் வரல. இந்த விஷயம் கேள்விப்பட்டு பர்பஸா தான் வந்தேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துடுச்சு. ஏண்டா போதை பொருள் கடத்துறதே தப்பு, அதுக்கும் மேல எங்க 2 பேர் மேல பழி போடுறீங்களா? துளசி, வெற்றி, நீங்க 2 பேரும் நிரபராதிகள்னு நான் தீர்ப்பளிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. சாரி மேடம், அவங்கள கூட்டு போங்க. மேடம் சாரி மேடம். வாங்க வாங்கடா மேடம் 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 கேளு வாங்க. மேடம், மறுபடியும் உங்களுக்கு தேங்க்ஸ். தப்பு செய்யாத ஒருத்தர் மேல அநியாயமா பழி போடும்போது அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாது. எல்லாரும் சுத்தி போய் சொல்லும்போது எப்படி நிரூபிக்கிறதுன்னு எங்களுக்கு எந்த வழியும் தெரியல மேடம். நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நாங்க மக்கள் கிட்ட சம்பாதிச்ச பேரு, இவரோட அப்பா இந்த குடும்பத்துக்காக உருவாக்குன பேரு எல்லாமே ஒன்றும் இல்லாம போயிருக்கும் மேடம்.